இல்லை இல்லை நீங்க கர்நாடகாவோட போ என்று எமது முன்னவர்கள் சொன்னது தவறு. என் அருமை பெரும்பாட்டன் அருள்மொழி சோழன், அவன் மகன் அரசேந்திரன் உலகில் பல நாடுகளை வென்று 3வது பெரிய வல்லரசை நிறுவினார்கள். ஆனால் அங்கெல்லாம் இந்த கொடியை ஏற்றினார்களே ஒழிய எங்களை குடியேற்றவில்லை. மற்ற மன்னர்கள் இங்கே படையெடுத்து வந்தார்கள், கொடியும் ஏற்றினார்கள், அவர்கள் மக்களை குடியும் ஏற்றினார்கள். வரலாற்றில் என் முன்னவர்கள் செய்த பெரும் பிழை. பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் என் இன மக்கள் பிழை செய்தார்கள் எங்கள் முன்னவர்கள். அந்த தவறை இன்னும் ஒரு முறை செய்து வருங்கால தலைமுறை எங்களை புதைத்து இடம் தேடி காரி உமிழ்வது போல வைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பிள்ளைகள் தன்னலமற்று இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் அதிகாரம் எம் மக்களுக்கானது. அண்ணல் அம்பேத்கர் கற்பித்திருக்கிறார், அதிகாரம் மிக வலிமையானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார். கீழே நான் அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற முழக்கத்தை சேர்த்து அதிகாரம் மிக மிக வலிமையானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார். நான் அது என் மக்களுக்கானது, அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்கிற முழக்கத்தை பின்னே தொடர்ந்து மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவு. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு. 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையெண்ணுகிற இழிநிலையில் இல்லாது மான தமிழ் மக்களை தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ வைக்க வேண்டும் என்கிற கனவு. ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்கட்டுவேன் அரிசிமாவில் கோலம் போட்டவன் அறப்படி அரிசிக்கு அல்லாடி நிற்கிறான். பொங்கலுக்கு கையேந்துகிறான். 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ வெல்லம், 1 முழ கரும்பு. தன்மானமிக்க தமிழன் 1 முழ கயிறில் தூக்கிலே தொங்கலாம். கேவலம் கேவலம். ஆண்டுதோறும் உழைத்து அவனுடைய தேசிய பண்டிகை பொங்கல், ஒரே ஒரு பண்டிகை, அதுக்கு கூட அவன் சொந்தமாக அரிசி பருப்பு வாங்கி பொங்கல் வச்சு கொண்டாட முடியாத ஏழ்மை வறுமையில் இருக்கிறான் என்றால் இதை வளர்ச்சி என்று கட்டமைப்பவரிடத்தில் என்ன சொல்வது? இது வளர்ச்சி என்று இருக்கிறது இல்லையா என் உடன் பிறந்தார்களே? நீங்கள் பட்டினி கிடந்து செத்து போனால் உங்களை கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பது வளர்ச்சி. அதான் இவர்கள் கட்டமைக்கிற டெவலப். பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வைத்து பிச்சை எடுக்கிறதை வளர்ச்சி என்று கட்டமைக்கிறார்கள். நாங்கள் பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதை வளர்ச்சி என்கிறோம். அதானே பசி என்ற சொல்லே இல்லாது ஒழிக்க வேண்டும் என் தேசத்தில். இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த மக்கள் ஒரு பிழையும் செய்யலையே. என்ன வளம் இல்லை. ஒரு நாட்டில் பனி, ஒரு நாட்டில் மழை, ஒரு நாட்டில் அதிக வெயில், ஒரு நாடு பாலைவனம், இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் எல்லா பருவநிலைகளும் சீராக இருக்கிற ஒரு நிலப்பரப்பு இந்திய துணைக்கண்டம் தான். என்னரும் தம்பி தங்கைகளே, இந்த நாட்டில் வெங்காயத்தை கூட விளைய வைத்து தர முடியவில்லை. இந்த வெங்காயத்திற்கு ஒரு பாலைவன நாடு எகிப்திலே போய் இறக்குமதி செய்து பாலைவன நாட்டிலிருந்து வெங்காயத்தை இவ்வளவு பெரிய நாடு எப்படி இருக்கு? அம்மாட்ட கேட்குறாங்க, நிதியமைச்சர்கிட்ட நிர்மலா சீதாராமன், வெங்காய விலை ஏறி போச்சேன்னு. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் சாப்பிட்றது இல்லைன்ட்டாங்க. எப்படி? எவ்வளோ பொறுப்பான பதில். நான் கேட்டேன், மாட்டுக்கறி கூட தாம்மா நீங்கள் சாப்பிட்றதில்ல, அதை பற்றி அம்மா கவலைப்படுறீங்க? அது தேவையில்லையே அவங்களுக்கு. நீங்கள் சாப்பிட்றத பற்றி கவலைப்படுறது இல்லை, மக்களுக்கு சாப்பிட்றது பொருள் கிடைக்கலையேங்கிறது கவலைப்படணும். அவன் தான் தலைவன். எனக்கு பிடிக்கும் பிடிக்காது இல்லை. இப்போ எங்கள் தலைவருக்கு இறை நம்பிக்கை இல்லை, ஆனால் மக்களின் வழிபாட்டில் அவர் தலையிடலை. எனக்கு இறை நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போ ஒரு தேசிய விடுதலையை முன்னெடுக்கிற போது 3 சுவத்தில் வீடு கட்ட முடியாது, 4வது சுவரும் கட்சி தான் கட்டணும். அந்த 4வது சுவர் என் பண்பாடு வழிபாடு சேர்த்து மீட்டெடுக்க வேண்டிய தேசிய உரிமைக்கு நிற்கிற இடத்தில் அதையும் சேர்த்து மீட்டெடுக்க வேண்டிய உரிமையும் கடமையும் பொறுப்பும் எனக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. அதனால் எது என் இறை? என் இறை முருகன், தமிழ் பெருங்கடவுள் முருகன். என் இறை சிவன், என் இறை மாயோன்.
இறைவன் என் இறைவன் பேசிய மொழியை நீ அழிக்க பார்க்கிறாய். மணி நெற்றி உமிழ் சங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ். நல்லா கவனிச்சுக்க நீ. அவன் பேசிய தமிழ். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்று செயலெழுதி இறையனார் என்று கையெழுத்திருக்கு. படிச்சு பாரு, சிறப்பு தமிழ் படிச்சவனுக்கு தெரியும். அது யார்? அவன்தான் சிவன். அவன்தான் சிவன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இறையடி நிழலே என்று அப்பரடிகளார் பாடியது அவனைத்தான். 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், 18 சித்தர்கள், 12 திருமறைகள், தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் எல்லாம் எங்கள் இறைகளுக்காக தமிழிலே பாடப்பட்டது. அந்த தமிழை அழிக்க நீ நினைக்கிற. இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டித்தாத்த தமிழ் சங்கத்தில் வளர்த்த தமிழ். அந்த தமிழை ஒழிச்சுட்டு இந்தி பிடி ஒற்றை மொழி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழியின் மகன் நான். 500 ஆண்டுகளே தொடாத மொழி இந்தி. உங்கள் மொழி, உங்கள் தாய் அழகானவள், அன்பானவள், அறிவானவள். அதை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு, சொல்லுங்கள். ஆனால் என் தாய் அசிங்கமானவள், இழிவானவள் என்று எவனும் உலகத்தில் சொல்லக்கூடாது. கொண்டே வருவள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என் தம்பி தங்கைகளே, விட்டுறக்கூடாது. இது கடைசி போர். இந்திய கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு எதற்கு? இல்லது ஆந்திராவுக்கு எதற்கு? இல்லது கேரளாவுக்கு எதற்கு? கர்நாடகாவுக்கு எதற்கு? அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், என்னிலும் இளைய தமிழ் தலைமுறை தம்பிகள் சிந்திக்கணும், தங்கைகள் சிந்திக்கணும். காங்கிரஸ் இந்திய கட்சியா இல்லையா? இந்திய கட்சியா இல்லையா? சொல்லு. இந்திய கட்சியா இல்லையா? இந்திய கட்சி. பாரதிய ஜனதா இந்திய கட்சி. அதன் முழக்கம் என்ன? பாரத மாதாக்கு ஜெய். காவிரி நதிநீரில் உன் நிலைப்பாடு என்ன? உன் நிலைப்பாடு என்ன? அங்க கர்நாடக மாதாக்கு ஜெய. இதை ஏன்? நாங்கள் பாரத மாதாவின் குழந்தைகளா இல்லையா? கேள்விக்கு பதில் இருக்கா?